முதல்ல இந்த தேர்தலை சில அரசியல் கட்சிகள் முன்பே கணித்து தான் கூட்டணி ஆட்சி வேணுன்ற கோரிக்கையை முதல்லே வைத்தது. அது நிராகரிக்கப்பட்டு அதற்கு வேறு சில மாய வலைகள் பற்றி அப்படி ஒரு சூழ்நிலையே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடு அரசியல் அந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையவோ இல்லை கூட்டணி ஆட்சியவோ விரும்பவே விரும்பாதுன்னு 2 திராவிட கட்சிகளும் சூட மேலே சத்தியம் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன மக்களுடைய மனநிலை என்ன? அதோடைய ரிசல்ட் என்னவா வந்திருக்கு? நீங்கள் பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு 3 தடவை உங்களுக்கு 5 தடவைன்ட்டு பல தடவை உங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்து நீங்கள் அந்த பெரும்பான்மையை வச்சு இந்த நாட்டில் பண்ண அராஜகங்கள் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு கதம்பமான அவியல் கூட்டணி தான் வேணும். ஒரு கட்சி கூட்டணின்னு இல்லாமல் அந்த ஆட்சிக்குள்ளேயே சில மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் இருந்தால் தான் இது ஒரு ஜனநாயகத்தன்மையான அரசு நடக்கும்ன்ற எண்ணத்தில் மக்கள் அளித்த தீர்ப்பு இது. 108 ஆட்சி அமைக்க முடியாது தாவேகா. எப்படியா இருந்தாலும் ஒரு 10 பேரை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் என்ன தான் பெரும்பான்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான இன்னொரு 10 சீட்டை சேர்த்து கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் மக்கள் உங்களை 108 நிப்பாட்டினாங்க? நீங்களும் அவர்களைப் போல ஒரு மோனோபோலி ஆயிடக்கூடாது, நீங்கள் மக்களோடு மக்களாக நிற்கணுன்றதுனால தான் உங்களுக்கு 108 கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 10 சீட்டுக்காக நீங்கள் மற்றவர்களை அரவணைச்சு போய் தான் ஆகணும் தாவேகா. வேறு வாய்ப்பு கிடையாது.